நம்ம காமெடி ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது விக்னேஷ் கார்த்திக் அண்ட் சிங்கப்பூர் தீபன். நம்ம விக்னேஷ் கார்த்திக் ரொம்ப டெரரா ரெடி ஆயிட்டு இருந்தாரு. நல்லா லுங்கி எல்லாம் கட்டி அப்படியே போகும்போது என்ன எப்படி இருக்க அப்படின்னாரு. பயமா தான் இருக்கு. ஆனா நம்ம சிங்கப்பூர் தீபன் ரொம்ப டிஃபரெண்ட் கெட்டப்ல இருந்தாரு. என்ன கெட்டப்ல இருக்காருன்னு அவருக்கே புரியலீங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்காங்க. லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் சிங்கப்பூர் தீபன். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளோட நிகழ்ச்சி கொற்கலிக்கா முந்திரிக்கா கோன்மனேக்கா எந்திரிக்கா. நீங்க தானே எந்திரிக்க சொன்னீங்க, அதனாலதான் எந்திரிச்சு. இது நம்ம ப்ரோகிராம் டைட்டில்ரா. அப்படியா? இப்ப நம்ம நிகழ்ச்சியில 10 கேள்வி கேட்க போறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில சொல்ல நம்ம அரங்கத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம அந்த கேள்வியை கேட்போம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களோட பேர் என்ன? என் பேரு மாஞ்சா கருப்பு. மாஞ்சா கருப்பு. உங்களை பார்த்தா நேஷனல் ஹைவேஸ் லாரியில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நோயாளி மாதிரி இருக்கீங்க. அதனால இனிமே உங்க பேரு மாஞ்சா கருப்பு இல்ல, நோஞ்சா கருப்பு. ஓகே மிஸ்டர் நோஞ்சா கருப்பு, நாம இப்ப நிகழ்ச்சிக்கு போவோம். அண்ணே, 10 கேள்விக்கு பதில் சொன்னா எவ்வளவு பரிசுன்னு சொல்லவே இல்லையே. 10 கேள்விக்கு பதில் சொன்னா நம்ம நிகழ்ச்சியில 5 ரூபாய் நாங்க பரிசா தரப்போறோம். ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். மிஸ்டர் நோஞ்சா கருப்பு, நம்ம நிகழ்ச்சியோட முதல் கேள்வியை ஆரம்பிப்போம். கேளுங்க. நம்ம நிகழ்ச்சியோட முதல் கேள்வி, அம்பத்தூர் பக்கத்துல ஆவடி, ரோட்ல போற பொண்ண கைய பூச்சித்தா சாவடி. இந்த பொன்மொழிய சொன்னது யாரு? ஆப்ஷன் ஏ கம்பர், ஆப்ஷன் பி திருவள்ளுவர், ஆப்ஷன் சி கணியன் பூங்குன்றனார், ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். என்ன இம்புட்டு கஷ்டமான கேள்வியா கேக்குறீங்க? நம்ம நிகழ்ச்சியில எப்பவுமே கேள்விகள்லாம் கஷ்டமா தான் இருக்கும். ஒன்னும் அவசரம் கிடையாது, பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அப்ப நான் ஒரு வாரம் கழிச்சு சொல்லட்டுமா? ஏன் ஒரு மாசம் கழிச்சு சொல்ல? டேய், இப்பதான் வந்தேன், இப்ப சொல்ற பதில. அம்பத்தூர் பக்கத்துல ஆவடி, கைய பிடிச்சிருச்சா சாவடி. யாரு சொல்லிருப்பா? அண்ணே, திருவள்ளுவர் தானே. டேய், திருவள்ளுவர் எப்படா இத சொன்னாரு? அவரு தானே 1330 குறள் எழுதியிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த குறள் தான் இது. ஏய் போடா தலையா, இத திருவள்ளுவர் சொல்லடா. ஒரு நாள் போதையில இருக்கும்போது எங்க அப்பா சொன்னது. அப்படியா? இப்ப பதில் சொல்றேன் பாருங்க. பதில் வந்து உங்க அப்பா. ஓகே, நான் சொன்னதே நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. பதில் சொன்னது எங்க அப்பா. ஓகே, கம்ப்யூட்டரை நம்ம கேட்போம். கம்ப்யூட்டர் வாயா திறந்து காட்டு. வாவ், வெரி குட் வெரி குட். நீங்க அப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்க. இந்த பதில சொன்னது எங்க அப்பா. ஓகே 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 மிஸ்டர் நோஞ்சா கருப்பு. ஓகே மிஸ்டர் நோஞ்சா கருப்பு, நம்ம நிகழ்ச்சியோட இரண்டாவது கேள்வி, நீங்க டிவி பாக்குற பழக்கம் உண்டா? ஆப் பண்ணி இருந்தா கூட வெறிக்க பாப்பேன், தெரியும்ல. ஓகே, இந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. அதாவது நம்மளோட நிகழ்ச்சி காமெடி ஜோடிஸ் நிகழ்ச்சி எந்த சேனல்ல வந்துகிட்டு இருக்கு? ஆப்ஷன் ஏ ஏ தமிழ், ஆப்ஷன் பி இசட் தமிழ், ஆப்ஷன் சி எக்ஸ் தமிழ், ஆப்ஷன் டி ஒய் தமிழ். என்னனே, சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுங்க, இசட் தமிழ் தானே. வா 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 தச்சா மிஸ்டர் நோஞ்சா கருப்பு. இந்த கேள்விக்கு நான் கம்ப்யூட்டரை பார்க்காமலே உங்களுக்கு பரிசு கொடுக்க போறேன். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நானும் பாக்குறேன். நாம அடுத்த கேள்வி, அது என்னன்னா, நம்ம காமெடி ஜோடிஸ் நிகழ்ச்சியில அதிகமா பொம்பளை கிட்ட போடுற ஆம்பளை யாரு? ஆப்ஷன் ஏ சரவணகுமார், ஆப்ஷன் பி விஜயன், and option C அரவிந்த், and option D சபர்ணா. அண்ணே, நம்ம சபர்ணாக்கா தானே. எப்படி சொல்றீங்க மிஸ்டர்? செட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னே, சபர்ணாக்கா தானே. ஓகே ஓகே ஓகே. இந்த கேள்விக்கு நான் சிஸ்டமை பார்க்காமலே உங்களுக்கு பரிசு தர போறேன். ஓகே மிஸ்டர் நோஞ்சா கருப்பு, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறது கடைசி கேள்வி, 10வது கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி. நாட்டுல எல்லா சின்ன பசங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நபர். அண்ணே, கேள்வி கேளுங்க, நேரம் ஆகுது. ஓகே, அது என்ன கேள்வினா, சந்தன கடத்தல் வீரப்பன் கடத்தியது என்ன? ஆப்ஷன் ஏ சந்தனம், ஆப்ஷன் பி குங்குமம், ஆப்ஷன் சி மஞ்சள், அண்ட் ஆப்ஷன் டி விபூதி. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்கல. சந்தனம் கேட்கல. இல்ல, நான் கேள்வி கேட்கிறேன், அவங்கிட்ட நீ என்னடா கேக்குற?
ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? நான் 10 ரூபாய் லஞ்சமா குடுக்கறேன், பதில சொல்லுங்க. 5 ரூபாய் கிடைக்கும், பாதி பாதி எடுத்துப்போ. டேய் ஆலிவாயா, ப்ரோகிராம்ல குடுக்கறதே 5 ரூபா தான், இதுக்கு 10 ரூபா லஞ்சமா குடுக்கறியடா. மக்களே பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆள்லாம் இருந்தா எப்படி நம்ம இந்தியா வல்லரசு நாடாகும்? டேய் ஒழுங்கா எழுதிச்சு போடா. நம்ம சிங்கப்பூர் தீபன் அண்ட் விக்னேஷ் கார்த்திக் சான்ஸே இல்லைங்க. எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்படி கேள்வி கேட்க ஒரு ஆளு, இப்படி பதில் சொல்ல ஒரு ஆளு, இடையில என்ன வேற கலாய். நான் பாட்டுக்கு சிவனேன்னு வேற கம்பேரிங் பண்றேன் போறேன், என்னால முடியலைங்க. நீங்களே பாக்குறீங்களே. சரி, இந்த பிரச்சனையை விட்டுருவோம். இந்த அழகான பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம சீஃப் கெஸ்ட் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கறாருன்னு பாக்கலாம். சொல்லுங்க சார், எப்படி பண்ணாங்க? அதான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. அதோட இல்லாம அவர் வந்து கஞ்சகருப்பு சாருடைய வாய்ஸ் என்னன்னு அப்படி அந்த இது நல்லா சூப்பரா சொல்லுவாரு. அது ஒவ்வொரு டைமும் அப்படியே ரெடின உடனே பக்காவா அந்த வாய்ஸ்ல அழகா பேசினாரு. எனக்கு ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா ஜாலியா இது பண்ணாங்க. அவரும் நல்ல அதாவது கேள்வி எல்லாம் வந்து ஒரு ஜாலியா, அதாவது சிரிக்கிற மாதிரியே ஒரு நல்ல சந்தோஷமா ஜாலியா இருந்தது.